ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். அசால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசால்ட்டாக நான் அந்த விஷயத்தை பண்ணிட்டேன், அசால்ட்டாக அந்த வேலையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அசால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாசீனம், பெரிதில்லை, தாக்குதல். இந்த 3 அர்த்தத்தில் எந்த அர்த்தம் கரெக்ட்? தாக்குதல், இதுதான் கரெக்ட். ஸோ அசால்ட்டாக நான் அந்த விஷயத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது மீனிங்லெஸ், அர்த்தமில்லை. ஸோ அசால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாக்குதல். இந்த மாதிரி வார்த்தைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் த நெக்ஸ்ட் வேர்ட், ப்ரெடிக்ட். ப்ரெடிக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ப்ரெடிக்ட் அப்படின்னா நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறது. ப்ரெடிக்ட் அப்படிங்கிறது வேர்ப் ஃபார்ம், ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். நெக்ஸ்ட் வேர்டு, ரிவீல். ரிவீல்னா என்ன அர்த்தம்? இழு, வெளிப்படுத்து, உண்மை. இந்த 3ல் எந்த ஆன்சர் கரெக்ட்? ரிவீல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரிவீல் அப்படின்னா வெளிப்படுத்துதல், இது வேர்ப் ஃபார்ம். ஓகே, வெளிப்படுத்துறது. ரிவீல்டு, இது பாஸ்ட் டென்ஸ். நவ் கேரி ஆன். இங்கிலீஷில் பேசுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃப்ரேசல் வேர்ப் கேரி ஆன், ஒரு முக்கியமான ஃப்ரேசல் வேர்ப். ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா என்னது? 2 வார்த்தைகள், அதாவது ஒரு வேர்ப் ஒரு ப்ரிப்போசிஷன் சேர்ந்துச்சுன்னா அது ஃப்ரேசல் வேர்ப். இதை தனித்தனியாக பிரித்து அர்த்தம் பார்க்கக்கூடாது, 2யுமே சேர்த்து தான் அர்த்தம் பார்க்கணும். நவ் கேரி ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கேரி ஆன் அப்படின்னா தொடர்ந்து செய், கண்டினியூ அப்படின்னு அர்த்தம். நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி கேரி ஆன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஃப்ரேசல் வேர்பை தனித்தனியாக வார்த்தைகளை பிரித்து அர்த்தம் பார்க்கக்கூடாது, சேர்த்து தான் பார்க்கணும். நவ் லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ். கலர் இட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கலர் இட். கலர் அப்படிங்கிறது வேர்ப், இட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ வண்ணமிடு, இதை வண்ணமிடு அப்படின்னு அர்த்தம். இதை கலர் பண்ணு. ஸ்பிளிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. ஸ்பிளிட் அப்படின்னா பிரிக்கிறது. ஓகே, ஸ்பிளிட் திஸ் இன்டு 2, 2ஆக பிரி இதை. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது, அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் சி. சி அப்படிங்கிற வார்த்தையின் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதனுடைய மீனிங் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பார்த்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். பார் அப்படின்னா சி, பார்த்தேன் அப்படின்னா சா, பார்த்து விட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்றது சீன். ஸோ சீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி ஹேஸ் வரணும், இல்லைனா ஹேவ் வரணும், இல்லைனா ஹேட் வரணும், ஆர் எனி பி வெர்ப்ஸ். நெக்ஸ்ட் வேர்ட், கிவிங். கொடுத்தேன், கொடு, கொடுத்து கொண்டிருக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு, ஸோ கண்டினியூஸ் டென்ஸ். கிவிங், கொடுத்து கொண்டிருக்கிறேன். இஸ் கிவிங், கொடுத்து கொண்டிருக்கிறேன். வாஸ் கிவிங், கொடுத்து கொண்டிருந்தேன். நவ் லுக் அட் திஸ் வேர்ட். ஈஸியான வேர்ட், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டுக். டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக், எடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர்ஃபோர். ரொம்ப சிம்பிளான வேர்ட், அடிக்கடி யூஸ் ஆகிற வேர்ட். இதுக்கு என்ன மீனிங்? ஆகையால். தேர்ஃபோர், ஆகையால். ஆனால் அப்படின்னா பட். ஏனெனில் அப்படின்னா ஏனென்றால், பிகாஸ். நெக்ஸ்ட் வேர்ட், ஹவெவர். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அடிக்கடி யூஸ் ஆகிற வேர்ட், முக்கியமான வேர்ட், ஹவெவர், இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட், ரைப். ஆர்ஐபிஇ, ரைப். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக யூஸ் பண்ணுறப்ப
இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். பழுத்தல், ரைப். நெக்ஸ்ட் வேர்ட் இக்னோர். இதுவும் முக்கியமான வார்த்தை, அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கரெக்ட் ஆப்ஷன் அசட்டையாக இருத்தல், உதாசீனப்படுத்துதல். இக்னோர் பண்ணிட்ட, நான் சொன்ன அட்வைஸை நீ இக்னோர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவோம். மற்ற வார்த்தைகளுக்கும் நீங்கள் இங்கிலீஷ் டேர்ம் தெரிஞ்சுக்கணும். இருட்டு, டார்க். வகுத்தல், டிவைடு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய வார்த்தைகளுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வேர்ட் இம்ப்ளிமெண்ட். இதுவும் முக்கியமான வேர்டு. ரொம்ப சிம்பிளான வேர்ட், ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா செயல்படுத்துதல். ஓகே, இம்ப்ளிமெண்ட் திஸ். இம்ப்ளிமெண்ட் வாட் யூ டெல். நீ சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணு, செயல்படுத்து. ஓகே, ஸோ இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் இம்ப்ளிமெண்டட். இது வேர்ப் ஃபார்ம், அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் இம்ப்ளிமெண்டட். ஓகே, செயல் அப்படிங்கிறதுக்கு ஆக்ஷன், செய் அப்படிங்கிறதுக்கு டூ. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கஷன். ஈஸியான வேர்ட், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டிஸ்கஷன், ஆலோசனை. ஓகே, விவாதம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட். பேசுதல் அப்படின்னா டெல், சே, இதெல்லாம் சொல்லலாம். டிஸ்கஸ் அப்படின்னா ஆலோசனை செய் அப்படின்னு அர்த்தம், வேர்ப் ஃபார்ம். டிஸ்கஷன் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஓகே, இதனுடைய ரூல்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதோடு நிறுத்தாமல் அதனுடைய ரூல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ டிஸ்கஸ் அபவுட் அப்படின்னு வராது, வெறும் டிஸ்கஸ் தான். வி டிஸ்கஸ் த ப்ராப்ளம், வி டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம்னு சொல்லக்கூடாது. வி டிஸ்கஸ் த ப்ராப்ளம். இந்த மாதிரி முக்கியமான ரூல்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ. அதாவது நிறைய தெரிஞ்சுக்கிறது, நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சேனல்லே வார்த்தைகளை எப்படி டெய்லி நிறையா வார்த்தைகள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஓகே, டெய்லி 7 வேர்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், எழுத முடியும், பேச முடியும். அதனுடைய அர்த்தம் மறக்காமல் இருக்கணும்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதணும். கடினமான வார்த்தைகள் எடுத்துக்கிறக்கூடாது. ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் எடுத்தாலே போதும். அடிக்கடி யூஸ் ஆகிற வேர்ப்ஸ் எடுத்திங்கனாலே போதும். ஸோ இந்த வீடியோவில் வெக்காபுலரி என்ரிச்மெண்ட் எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.